இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஒரு இந்தியன் சட்னி சாண்ட்விச். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாமா? பிரெட், 8 பூண்டு, ஒரு கை ஃபுல் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, 3 பச்சை மிளகு, 2 வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, 1/2 லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றொன்னா மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகு, கொத்தமல்லி நிறையா இருக்கணும், புதினா கொஞ்சமாக போட்டால் போதும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். எட்டு பூண்டு, 1/2 லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அரைச்சு நல்ல பேஸ்ட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு எத்தனை ஸ்லைஸ் தேவையோ அத்தனை ஸ்லைஸோட பார்டர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. அந்த பட்டரில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ நம்ம டோஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த க்ரீன் சட்னியை ஒரு பிரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பீஸ் சீஸ் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் அப்படிங்கிறதுனால வெறும் சட்னி தான், நான் வந்து ஒரு டேஸ்ட்காக இங்கே சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்டியான சட்னி சாண்ட்விச் ரெடி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.